இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 92 தான் முதல்ல அறிமுகம் நாடகத்திற்குல அந்த படம் பெருசா ஓடலை அது ஒரு பெரிய ஒரு அட்டர் ஃபிளாப்பா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில 93ல செந்தூர பாண்டி படத்தை மூலம் விஜயகாந்த் ஒரு சின்ன ஒரு ரோல் கொடுத்து பண்ணதுல பெரிய கிளிக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 96ல பூவே உனகா படம் மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்து அவருக்கு பெரிய லெவலில் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் படங்கள் நிறைய ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. அவர்களுடைய யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான். அதோட பார்த்தீங்கன்னா ஃபைட்டு அந்த டான்ஸ் நீங்கள் எந்த விதமான டான்ஸ் கூட அதை சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆள். ரொம்ப கமர்ஷியல் உள்ள ஹீரோலாம் ரொம்ப முக்கியமானவர். ரஜினிகாந்துக்கு அப்புறம் அதிக மாஸ் ஹிட் கொடுத்த ஒரு நடிகர்னா அது கண்டிப்பாக விஜய் தான் சொல்லலாம். அது கேரளா இண்டஸ்ட்ரியிலே அதிக ஹிட் படம் கொடுத்ததும் தமிழ் நடிகர்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஓப்பனிங் வச்சிருக்கிறது விஜய் அவர்கள் தான். இன்னும் ரீரிலீஸ் ஆன கில்லி படம் பார்த்தீங்கன்னா 25 கோடிக்கு மேலே வசூலான ஒரே இந்திய படம் அது விஜய் படமாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் அவர் செஞ்சிருக்காரு. அதாவது எப்பயுமே அவர் அமைதியாக தான் இருப்பார். அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவரோட தங்கை இறப்பு தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். எவ்வளவு பெரிய ஹீரோ சேர்ந்து நடித்தாலும் அதற்கான ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக நடிக்கிறதுல